உங்களோட சொத்துக்களை நீங்கள் கோல்டில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு விளங்கும். கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொமோடிட்டி. நம்மளோட சொத்துக்களை இன்ஃப்ளேஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக ப்ளஸ் நம்மளோட சொத்துக்களை வளர வைக்கிறதுக்காக, அதாவது இப்போ ஒரு இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் அதை நம்ம ஏதாவது ஒரு இடத்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் காலத்தில் நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்து தருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஸ்டில் அதில் ரிஸ்க் இருந்தாலும் நம்ம பேப்பர் கரன்சியை நம்ம பாவிக்கிற எல்கேஆர், கனடியன் டாலர், யூஎஸ் டாலர் போன்ற பேப்பர் கரன்சியை வைக்கிறத விட கோல்டில் வைக்கிறது நல்ல. ஏன்டா இவங்க அன்லிமிட்டட் அமௌண்ட்டில் கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் பிரிண்ட் அடிச்சுட்டு போகிறதால அது வெல்யூ இல்லாமல் போயிட்டுருக்குது. ஸோ அப்படி பேப்பர் கரன்சியெல்லாம் உங்களோட பணத்தை வைக்கிறத விட கோல்டில் வைக்கிறது நல்லம். எப்போன்னு சொன்னால் ஒரு 10-15 டெக்கேட்டுக்கு முதல். 10-15 டெக்கேட்டுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரியான கோல்டு, சில்வர், பிளாட்டினம் போன்ற கொமோடிட்டிகளில் நம்ம வைக்கிறது நம்ம வேறு எங்கேயும் வைக்கிறது எல்லாத்தையும் விடவும் சேஃபான ஒரு கட்டமாக இருந்துச்சு அன்டில் பிட்காயின் வர வரைக்கும். பிட்காயின் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோல்டில் வைக்கிற பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனால் கோல்டில் வைக்கிறத விட நீங்கள் பிட்காயினில் உங்களோட அசட்டுகளை, அதாவது உங்களோட சொத்துக்களை வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட சொத்துக்கள் வேல்யூ பயங்கரமாக கூட்டிகிட்டு போகும். ப்ளஸ் கோல்டை விட நிறைய அட்வான்டேஜஸ் பிட்காயினில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி நான் ஒன்றா சொல்கிறேன். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே போகுதுன்னு வைங்க. கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினா என்ன பண்ணுவாங்க? அப்போ கோல்டுங்கிறது ஒரு வேல்யூபிளான அசெட்டுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கோல்டை மைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்னா கோல்டு மைன் பண்ணுற ஆட்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் கூடினா தான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கோல்டு மைன் பண்ணுற ஆட்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் கூடாமல் கோல்டோட ப்ரைஸ் குறையும்னு சொன்னால் அவங்க மைன் பண்ணுறதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கோல்டோட அளவு குறைவாக இருக்கிறதால நிறைய பேர் மைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டோட ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்க? மைனிங்குள்ளே வருவாங்க, நிறைய பேர் மைன் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் மைன் பண்ணினா என்ன நடக்கும்னு சொன்னால் கோல்டோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்னு சொன்னால் கோல்டுங்கிறது நிலத்துக்கு அடியிலிருந்து இருக்கிற ஒரு கனிய வளம் உண்டு. எவ்வளவு டோட்டல் சப்ளைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அன்லிமிட்டெட் சப்ளை. எப்படி நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியில் அன்லிமிட்டெட் சப்ளையோ அதே மாதிரி கோல்டும் கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் சப்ளை தான். ஆனால் ஏன் காரணம் சொன்னால் எப்போ வேணுனாலும் யார் வேணுனாலும் நிலத்துக்கு அடியிலிருந்து கோல்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ கோல்டோட ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கோல்டை தேடி ஓட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் கோல்டு மைனுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் மைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி மைன் பண்ணுறதால இட சப்ளை கூடும். சப்ளை கூடினா என்ன நடக்கும்? ஒரு பொருளுக்கு சப்ளை கூடும்னு சொன்னால் திரும்ப ப்ரைஸ் என்ன செய்யும்? கீழே வரும். திரும்ப ப்ரைஸ் கீழே வந்த உடனே என்ன செய்வாங்க? மைன் பண்ணுறதுக்குரிய, அதாவது ப்ராஃபிட் பார்க்க எழுதில்லை, நம்ம மைன் பண்ணுறதை விட நம்மளுக்கு எடுக்கிற கோல்டோட விலை குறையறி, அப்போ செலவு கூட அப்போன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் மைனிங் பண்ணுறத நிப்பாட்டுவாங்க. திரும்ப கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். இப்போ இது ஒரு அன்லிமிட்டெட் சப்ளையாக இருக்கிற அசெட்டால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது ஒரு ஸ்கேசிட்டி இல்லை. எப்போயெல்லாம் ப்ரைஸ் மேலே போகுதோ அப்போயெல்லாம் நிறைய பேர் மைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களோட சொத்தை கோல்டில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வைங்க. திடீர்னு மாதிரி எல்லாருமே நிறைய பேர் கோல்டை இது தேடி கண்டுபிடிச்சி போகக்குள்ள $1 trillion ஆஃப் கோல்டு உண்டு, பெரிய சப்ளை உண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக அடி வாங்கும். அப்போ நீங்கள் உங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறது இன்ஃப்ளேஷன்லேருந்து ப்ளஸ் அது ஒரு வளர்ச்சி ஒன்று பார்க்குறதுக்கு தான் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதால அது பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் பிட்காயின் உருவாக்கத்துக்கு முதல், பிட்காயின் 15 வருஷத்துக்கு முதல் சத்தோஷி நக்கமோட்டோங்கிறவரால் 2009ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட டைமுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டு. நீங்கள் பேப்பர் காசில் வைக்கிறத விட பெஸ்ட்டாக இருந்தீங்க. ஆனால் அந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டில் இருக்கிற அந்த மெயின் பிரச்சனை, அதாவது ப்ரைஸ் கூடினா நிறைய பேர் மைன் பண்ணி சப்ளையை கூட்டிடுறதால ப்ரைஸ் குறையிறங்கிற இந்த பிரச்சனையை இல்லாமாக்கி ப்ளஸ் நிறைய கோல்டில் சரி, ரியல் எஸ்டேட்டில் சரி, நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியில் சரி, அசட்டு எல்லாம் நம்ம கரன்சியை நம்ம பாவிக்கிறதுல இருக்கிற நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணி உருவாக்கப்பட்ட நம்பர் 1 டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லாத ஃபிக்ஸ் சப்ளை இருக்கக்கூடிய, அதாவது இப்போ பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளோட கையில் இல்லை. அது ஓகே, சத்தோஷி நக்கமோட்டோங்கிற ஒரு நபரோ ஒரு ஆர்கனைசேஷனோ தான் உருவாக்கி இருந்தாலும் உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் நெட்வொர்க்ஸோட, மைனிங் கம்ப்யூட்டர்ஸ், மைனிங் நோட்ஸோட கண்ட்ரோலில் தான் பிட்காயின் நடந்துகிட்டு இருக்குது. பிட்காயினை யார் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, டபுள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, மெனிப்புலேட் பண்ண முடியாது, என்ன விஷயமும் செய்ய முடியாது.
உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற சாதாரண மக்கள் அவங்களோட கம்ப்யூட்டர்ஸை, அதாவது பிட்காயினுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ் கம்ப்யூட்டர் மாரியா நான் ஏர்லியர் டேஸில் அதிகம் சொன்னால் நம்ம பாவிக்கிற ஸ்மார்ட் ஃபோனுகளில் நம்ம பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸில் இருந்தே நம்ம நோட் ரன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் டிஃபிகல்ட்டி கூடிட்டு ஸ்டில் யார் நினைச்சாலும் பிட்காயின் நோடை உருவாக்கலாம். நோடை உருவாக்கி பிட்காயின் நெட்வொர்க்கை இது செய்யலாம். அப்போ யார் நினைச்சாலும் செய்யலாம்னா யார் நினைச்சாலும் மேனிப்புலேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. நீங்கள் பிட்காயின் நெட்வொர்க்கை மேனிப்புலேட் பண்ணணுன்னு சொன்னால் மோர் தேன் 50% நெட்வொர்க்கை கூட கண்ட்ரோலில் எடுக்கணும். மோர் தேன் 50% நெட்வொர்க்கை நீங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் உங்களுக்கு மைனிங் கம்ப்யூட்டரில் பவர் தேவை. அந்தளவுக்கு மைனிங் எக்யூப்மெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்டா உலகம் பூரா இண்டிபெண்ட் நெட்வொர்க்ஸை பறந்துருக்கு. அதில் நிறைய கவர்மெண்ட்ஸ் கூட சொந்தமாக மைன் பண்ணுறாங்க. நிறைய இண்டிபெண்ட் ஆட்கள் கூட மைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது டீசென்ட்ரலைசேஷன். ஆனால் கோல்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ்டில் எப்போ வேணுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் பெரிய பெரிய மைன்கள் போட்டு மைன் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை சீஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பிட்காயின் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களே வெளியில் வந்து பிட்காயின் இருக்குன்னு சொல்லாத வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் யாருக்குமே உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயின் அளவு தெரிய போகிறதில்ல. நீங்கள் செல்ஃப் கஸ்டடி பண்ணி இருந்துப்பீங்கன்னு சொன்னால். ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கூட பிட்காயின் வைப்பீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை. இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் வாரத்துக்கு இருக்குது. 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்காயின் கூட வராது. அப்படி தான் அது கோடிங் பண்ணப்பட்டிருக்கு. அதை சப்ளையை மாற்றணும், இல்லாட்டி அதில் ஏதாவது மனிப்புலேஷன் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 50% நெட்வொர்க்கிங் பவர் வேணும். அதை அக்ரி பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த கன்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் கூடினா நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கு மைனிங் மிஷின்களில் கொண்டு வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் டிஃபிகல்ட்டி நிறைய பேர் உள்ளுக்கு வரக்குள்ள மைனிங் டிஃபிகல்ட்டி அதிகரிக்கும். மைனிங் டிஃபிகல்ட்டி அதிகரிக்கும்னா அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்குரிய நம்ம போடுற செலவுகள் கூடிட்டு போகும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கூடுறதால நம்மளால் நிறைய பிட்காயின் உருவாக்கிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. பிட்காயின் சப்ளை 21 மில்லியன் தான். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளாக் தான் எவரேஜாக மைன் பண்ணப்படும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வாரது சப்ளை எக்ஸ்ட்ரா வர மாட்டேங்குது. அதே சப்ளை தான் வரும். அப்போ மைனிங் டிஃபிகல்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகுது. சப்ளையும் சேமாக இருக்கிறதால ஒரு கட்டத்துக்கு மேலே பிட்காயின் மைனிங் அநேகமான ஆட்களுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, நிறைய பேர் மைனிங் விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் கோல்டில் அப்படி இல்லை. நிறைய பேர் மைன் பண்ணால் நிறைய கோல்டு வரும். நிறைய கோல்டு வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறையும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தான் இவங்க நிறைய பேர் மைன் பண்ண போனாலும் நிறைய பிட்காயின் வர போகிறது. பிட்காயின் வர மாதிரி தான் வந்துட்டுருக்கும். மைனிங் டிஃபிகல்ட்டி கூட்டிடும். அப்போ பிட்காயின் ப்ரைஸ் சேமாகவே இருக்கிறதால என்ன நடக்கணும்னா ப்ரைஸ் கூடிக்கிட்டே போகும். நிறைய பேர் மைனிங்கில் வரக்குள்ளே ப்ரைஸ் கூடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கோல்ட்ஸ் மைனிங்கில் வரக்குள்ளே ப்ரைஸ் குறையும். அதனால தான் இன்றைக்கி இது கோல்டோட விலையை விட பிட்காயின் பெறுமதி எத்தனையோ மடங்கில் இருக்குது. வந்து கோல்டை விட லேட்டாக வந்து இந்த ஜஸ்ட் இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 15 வருஷமாக தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் கோல்டு எத்தனையோ வருடங்களாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு $100,000. ஆனால் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,000 சம்திங் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு நாட்டில் இருக்கீங்க. ஓகே, உங்கள்கிட்ட எத்தனை ஒரு 5 டன்னுக்கு கோல்டு இருக்குன்னு வைங்க. ஓகே, அந்த 5 டன்னுக்கு எவ்வளோ நீங்கள் செலவழிச்சு கோல்டு வாங்கினீங்களோ அதே அளவு பெறுமதியில் உங்கள்கிட்ட பிட்காயின் இன்னொரு ஆள்கிட்ட இருக்குன்னு வைங்க. ஓகே, ஒரு நாட்டில் இருக்கீங்க. நீங்கள் இந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டு ஒன்றுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. ஓகே, வெளிநாடு மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 5 டன் கோல்டையும் ஏர்போர்ட்டுக்குள்ளால் கொண்டு வருவீங்களா? கொண்டு வந்தால் நடக்கும். உங்களோட கோல்டை பறித்து வச்சு போட்டு ஏதோ உங்களுக்கு கோல்டுன்னு கேட்பாங்க. ஏதோ அவங்களோட அப்பம் வீட்டு கோல்டு மாதிரி. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ பிட்காயினையும் ஒரு வாலெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு வந்தாலும் போய் கொள்ளலாம். அடுத்தது உங்கள்கிட்ட 5 டன் கோல்டு இருக்கிறத நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது. உங்கள்கிட்ட 5 டன் கோல்டு இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் கோல்டு ரிசர்வ்களில் இல்லாட்டிங்க நான் வைக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய வரும். தெரிய வந்திருக்கிறதால நாளைக்கு உங்களோட நாட்டு கவர்மெண்ட்டுக்கு உங்களை பிடிக்காட்டி என்ன செய்யலாம்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை சீஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட பிட்காயின் உங்களோட செல்ஃப் கஸ்டடியில் இருக்குன்னு சொன்னால் யாராலையுமே சீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டும். நீங்கள் ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டோட வழியில் வரணும். அந்த ரியல் எஸ்டேட்டை விற்று போட்டால் வரலாம். ரியல் எஸ்டேட்டை தூக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. ஸோ ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் எந்த அசெட்லேயும் கிடைக்காது. பிட்காயினில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீடங்கிற விஷயம் கிடைக்கும். ஸ்டில் நீங்கள் உங்களோட பண்ற அசெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி இல்லை, நாங்கள் இதை பற்றி உணர்ந்துட்டோம், எங்களுக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் இந்த $100,000 இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய $5-10 நீங்கள் பிட்காயினை தாராளமாக சின்ன அமௌண்ட்டில் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ எப்படி பிட்காயினை சேஃபான வழியில் வாங்குறேன், எப்படி அதை செல்ஃப் கஸ்டடி பண்ணுறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது எங்கே எடுக்கிற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அசெட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.